கயல் சீரியல் சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அறையில் இருந்த பீரோவில் கட்டுக்கட்டா இந்த பணத்தை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமா அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்களாம். அதோட விவரத்தான் இந்த வெளில பார்க்க போகிறோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கயல் சீரியல் சுபாஷினி அவங்க அறையில் தவறான முடிவு எடுத்து இறந்து போயிருக்காங்க. அவங்க மரணத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளிவரலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ரீசெண்டாக அவங்களோட உடல் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு இந்தியாவிலேருந்து இலங்கை போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்குதாம். ஏன்னா அவங்களோட பூர்வீகம் இலங்கை தான். கணவர் பிபின் சந்திரா கூட அவங்க பெங்களூரில் வச்சிருக்காங்க. சீரியல் நடிக்கிறதுக்காக தான் அவங்க தமிழ்நாட்டுக்கே வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தாங்கல்ல தான் அடுக்குமாடி குடியிருப்பில் இவங்க தனியாக வாடகை எடுத்து தங்கியிருக்காங்க. எப்படியாவது ஒரு சொந்த வீடாவது பெங்களூரில் வாங்கிடணும் அப்படிங்கிறது இவங்களோட நீண்ட நாள் கனவாக இருக்குதாம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு சேர்க்கறது, கிடைக்கிற எல்லா ஷூட்லையும் நடிக்கிறது, மாடலிங் பண்ணுறது, ஆட் ஃபிலிம் ஷூட்டிங்கு போகிறதுன்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கூட அவங்க விட மாட்டாங்களாம். ஓய்வு அப்படிங்கிறதே அவங்க நினச்சாதான் எடுத்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு காசை சேர்த்து வச்சு தானும் தன் கணவரும் வசிக்கிறதுக்காக பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு ஃப்ளாட் ஒன்று விலைக்கு தங்களுக்கு சொந்தமாக வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய லாங் டேர்ம் கோலாகவும் இருந்திருக்கு. இந்த விஷயத்தை தான் கணவர் பிபின் சந்திரா இப்போ எக்கச்சக்கமான சேனலுக்கு பேட்டியாக கொடுக்கும்போது ஷேர் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு சொந்த வீடு வாங்கல உறுதியாக இருந்திருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்க்கறது, சிக்கனமாக இருக்கிறதுன்னு சொல்லி தனக்குனே ஒரு கட்டுப்பாடை வச்சுப்பாங்களாம். அதிகமாக அவங்க செலவு பண்ணதும் கிடையாது. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பேமெண்ட் வருதுன்னா கூட அது கேஷாக வந்தாலும் சரி, இல்லை யூபிஐயில் ஆன்லைன் பேமெண்ட் வந்தாலும் சரி, அந்த தொகையை கையில் எடுத்து காசாக எடுத்துகிட்டு வந்து அதை பீரோவில் சேகரித்து வைக்கிறத அவங்க வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இதை வந்து அவங்க ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுறதால அவங்க பீரோவில் எப்போதுமே ஒரு சில லட்சங்கள் அப்படிங்கிறது எப்போதும் இருக்கிற ஒன்று தானாம். தனக்கு மாதத்துக்கு தேவைப்படைய செலவு, அது போக வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை கணவர் பிபின் சந்திராவோ எமர்ஜென்சின்னு பணம் கேட்டால் அதை எடுத்து கொடுக்குற அளவுக்கு தான் அந்த பணத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களாம். எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு சொந்த வீடை வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க உழைச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கனவு நினைவாகாமே அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சின்னத்திரை மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட குக்கு வித் கோமாளி சீசன் 7ல் முதல் ஜோடியாக இவங்க தான் வெளியே இருக்காங்க. அவங்க வெளியேறதுக்கு பிறகு அடுத்த ஜோடியாக இந்த ஒருத்தவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்களாம். இந்த விஷயம் ரசிகர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் குக்கு வித் கோமாளி சீசன் 7ல் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த டைம் டபுள் ட்ரபிள் அப்படிங்கிற பெயரில் குடும்பமாக வந்து சமைக்கிற மாதிரியும் ஐநூறு சோழன் உட்பட நிறைய பேர் கலந்துருக்காங்க. சிங்கர் மனோ, அப்புறம் ஜமீலா, அதே மாதிரி அறந்தாங்கி நிஷா அவருடைய கணவர்னு சொல்லி மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பல போட்டியாக கலந்துக்கிட்டாங்க. இதில் எப்பவுமே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது கானா வினோத் அப்புறம் மனைவி பாக்யா தான். ஆனால் இப்போ கடந்த வாரம் சிங்கர் மனோ அப்புறம் ஜமீலா இவங்க 2 பேருமே இந்த போட்டியை விட்டு அவங்க ஹெல்மெட் ஆகலை, வாலண்டியராக வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மனோ வந்து தன்னோட சொந்த காரணங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அந்த ஒரு காரணத்தால் அவர் வெளியேறிருக்காரு. அவருக்கு பதிலாக இப்போ சித்து ஸ்ரேயா இருக்காங்கல்ல, அவங்க இந்த குக்கு வித் கோமாளி சீசன் 7ல் புது ஜோடியாக ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க. மனோ அவர்கள் எதுக்காக இந்த ஷோவுக்கு வந்தார் அப்படிங்கிறத தாண்டி அவர் எதுக்காக ஹெல்மெட் ஆகாமல் வாலண்டியராக வந்து இந்த ஷோ விட்டு வெளில போனார் அப்படிங்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.